திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைப்பு. தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற அனுமதிக்காததை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு முறையாக இருந்தால் 2 நாட்களில் விசாரணை. அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற பாதுகாப்பு வழங்கவிடாமல் தடுத்தது யார்? சிஐஎஸ்எஃப் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க கோரிக்கை. திமுக கூட்டணி எம்பிக்களின் முழக்கத்தால் முடங்கிய நாடாளுமன்றம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். நீதிக்கு புறம்பாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.25% குறைத்தது ரிசர்வ் வங்கி. வீடு மற்றும் வாகன கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. காஞ்சிபுரம் சிப்காட்டில் மின்னணு சாதனங்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த முன்கவர் கண்ணாடி பொருட்கள் ஆலை. தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம். மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மரியாதை. தனி கட்சி தொடங்கும் திட்டமில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாகவும் பேட்டி. எங்களுடைய நோக்கம், கொள்கை ஒன்று. பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நான் டெல்லி சென்று மாண்புமிகு அமித்ஷாவுடன் சொல்லிவிட்டு வந்தேன். நாடு முழுவதும் 3வது நாளாக இண்டிகோ விமானங்களின் சேவை பாதிப்பு. சென்னையில் மட்டும் 62 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதி. தூத்துக்குடி, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தை ஆக்கிரமித்துள்ள மழையில் முழங்கால் அளவிற்கு தேங்கியிருக்கும் தண்ணீரை அகற்ற நடவடிக்கை இல்லை என்று குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையத்தில் ரவுடியை பிடிக்க சென்று 12 மணி நேரமாக மலையில் சிக்கி தவித்த காவல்துறையினர். மலையில் தொங்கிக் கொண்டிருந்த 5 பேரும் பாதுகாப்பாக மீட்பு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைப்பு. தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற அனுமதிக்காததை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு முறையாக இருந்தால் 2 நாட்களில் விசாரணை. அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற பாதுகாப்பு வழங்கவிடாமல் தடுத்தது யார்? சிஐஎஸ்எஃப் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க கோரிக்கை. திமுக கூட்டணி எம்பிக்களின் முழக்கத்தால் முடங்கிய நாடாளுமன்றம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். நீதிக்கு புறம்பாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.25% குறைத்தது ரிசர்வ் வங்கி. வீடு மற்றும் வாகன கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. காஞ்சிபுரம் சிப்காட்டில் மின்னணு சாதனங்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த முன்கவர் கண்ணாடி பொருட்கள் ஆலை. தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம்.
மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மரியாதை. தனி கட்சி தொடங்கும் திட்டமில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாகவும் பேட்டி. எங்களுடைய நோக்கம், கொள்கை ஒன்று. பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நான் டெல்லி சென்று மாண்புமிகு அமித்ஷாவுடன் சொல்லிவிட்டு வந்தேன். நாடு முழுவதும் 3வது நாளாக இண்டிகோ விமானங்களின் சேவை பாதிப்பு. சென்னையில் மட்டும் 62 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதி. தூத்துக்குடி, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தை ஆக்கிரமித்துள்ள மழையில் முழங்கால் அளவிற்கு தேங்கியிருக்கும் தண்ணீரை அகற்ற நடவடிக்கை இல்லை என்று குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையத்தில் ரவுடியை பிடிக்க சென்று 12 மணி நேரமாக மலையில் சிக்கி தவித்த காவல்துறையினர். மலையில் தொங்கிக் கொண்டிருந்த 5 பேரும் பாதுகாப்பாக மீட்பு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைப்பு. தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற அனுமதிக்காததை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு முறையாக இருந்தால் 2 நாட்களில் விசாரணை. அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற பாதுகாப்பு வழங்கவிடாமல் தடுத்தது யார்? CISF பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க கோரிக்கை. திமுக கூட்டணி எம்பிக்களின் முழக்கத்தால் முடங்கிய நாடாளுமன்றம். நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். நீதிக்கு புறம்பாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.25% குறைத்தது ரிசர்வ் வங்கி. வீடு மற்றும் வாகன கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. காஞ்சிபுரம் சிப்காட்டில் மின்னணு சாதனங்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த முன்கவர் கண்ணாடி பொருட்கள் ஆலை. தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம். மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மரியாதை. தனி கட்சி தொடங்கும் திட்டமில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாகவும் பேட்டி. எங்களுடைய நோக்கம், கொள்கை ஒன்று. பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நான் டெல்லி சென்று மாண்புமிகு அமித்ஷாவுடன் சொல்லிவிட்டு வந்தேன். நாடு முழுவதும் 3வது நாளாக இண்டிகோ விமானங்களின் சேவை பாதிப்பு. சென்னையில் மட்டும் 62 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதி. தூத்துக்குடி, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தை ஆக்கிரமித்துள்ள மழையில் முழங்கால் அளவிற்கு தேங்கியிருக்கும் தண்ணீரை அகற்ற நடவடிக்கை இல்லை என்று குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையத்தில் ரவுடியை பிடிக்க சென்று 12 மணி நேரமாக மலையில் சிக்கி தவித்த காவல்துறையினர். மலையில் தொங்கிக் கொண்டிருந்த 5 பேரும் பாதுகாப்பாக மீட்பு.